பல்லுக்கு க்ரௌன் போட்டிருக்கோம் இல்லையா, கேப் போட்டிருக்கோம். அந்த சம்டைம்ஸ் அந்த அந்த க்ரௌன் வந்து ஃபுல்லாக விழாமல் ஒரு சின்னதாக ஒரு கிராக்கோ ஒரு சிப்போ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கிராக் ஆன க்ரௌன் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படியே விட்டுறலாமா? எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? அதை தான் ரிப்பேர் பண்ண முடியுமா? என்னென்னு நிறையா சந்தேகம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப வருஷம் க்ரௌன் போட்டிருக்காங்க. க்ரௌன் போட்டு ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ நீங்கள் க்ரௌன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, க்ரௌன் வந்து யூஸ்வலாகவே லாங் டேர்ம் டெஃபினிட்டிவ் ரெஸ்ட்ரேஷன். அப்படின்னா என்னென்னா, நம்ம க்ரௌன் வாயில் பொருத்திடுறோம்னா குறைஞ்சது ஒரு 7லேருந்து ஒரு 10 வருஷம் வரைக்குமான அந்த க்ரௌன் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணணும். என்ன காரணத்துக்காக க்ரௌன் போடுறோம்? ஒன்று முக்கியமாக வந்து அந்த டூத் ஸ்ட்ரக்சர், அந்த பல்லு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்கும்போது அது க்ரௌன் மூலமாக சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ளஸ் அந்த க்ரௌன் நல்லா இருக்கும்போது சூவிங் எஃபிஷியன்சி, பல்லோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி ஜாஸ்தி பண்ணுறோம், சூவிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ப்ளஸ் புதுசாக போய் உள்ளுக்குள்ளே ஃபுட்டு மாட்டிக்கிட்டு புதுசாக சொத்தை வராமையோ ஒரு கம்மில் இன்ஃப்ளமேஷன் வராமையோ பார்த்துக்கிறதுக்கு, ஸோ ஃபங்க்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் க்ரௌன் வந்து ஹெல்ப் ஆகுது. ஸோ இதில் வந்து க்ரௌன் கிராக் ஆச்சுன்னா என்ன மாதிரி க்ரௌன் போடுறோன்னு ஃபஸ்ட்டு பொறுத்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிட்டிவ் க்ரௌன் எல்லாமே எதர் செராமிக்னால ஆனது. அந்த செராமிக் உள்ளுக்குள்ளே ஒரு மெட்டல் லேயர் இருக்கலாம், செராமோ மெட்டல் க்ரௌன்னு பேர். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு மெட்டல் தெரியாது, ஆனால் ஃபுல்லாக செராமிக்கால் தான் கவர் ஆகிருக்கும். அந்த செராமிக் பகுதி சிப் ஆனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மெட்டல் வெளியில் தெரியும். இந்த செராமோ மெட்டல் க்ரௌன். ஆர் டிப்பிக்கலாக ஜிர்கோனியான்னு இருக்குது. இந்த ஜிர்கோனியா க்ரௌனும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வர புது க்ரௌன் எல்லாமே மோனோலித்திக் ஜிர்கோனியா. அப்படின்னா என்னென்னா ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் ஜிர்கோனியால் ஆனது. லேயர்டுக்கும் மோனோலித்திக்கும் என்ன வித்தியாசம்னா, மோனோலித்திக்குங்கிறது வந்து ஒரே அந்த காலத்தில் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ நம்ம கோவில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் சிற்பமே ஒரே சிங்கிள் கல்லால் ஆனது மாதிரி தான் ஜிர்கோனியா. ஒரே ஃபுல் பிளாக்லேருந்து ஆனது தான் மோனோலித்திக். முன்னாடி ஜிர்கோனியாவில் வந்து லேயர் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, உள்ள பக்கம் வந்து ஜிர்கோனியா இருக்கும், அதுக்கு மேலே செராமிக் லேயராக ஆட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த செராமோ மெட்டலில் வந்து அந்த மெட்டல் பகுதி அண்ணியில் மேலே இருக்கிற செராமிக் சிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற மெட்டல் வெளியில் தெரியும். ஜிர்கோனியா வந்து லேயர்ட் ஜிர்கோனியா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லேயர் ஆன ஜிர்கோனியா மேலே உள்ள செராமிக் சிப் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மெயின் கோர் ஆஃப் ஜிர்கோனியா வெளில தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் மோனோலித்திக் ஜிர்கோனியா ஒரே ஃபுல் பீஸ் ஆஃப் ஜிர்கோனியால் பண்ணியிருந்தால் அந்த ஜிர்கோனியா க்ரௌனே கிராக் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம். இது நம்ம பாசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது நம்ம வாயில் செக் பண்ணும்போது இந்த பாசிபிலிட்டிஸ்னால வர ப்ராப்ளம் என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ செராமோ மெட்டல் க்ரௌன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெட்டல் பகுதி வெளில தெரியும் போது, இதே முன்னாடி பல்லாக இருந்ததுன்னா வெளியில் மெட்டல் தெரியும், பார்த்தா சிரிச்சா மெட்டல் வெளில தெரியும், நல்லா இருக்காது, சிரிச்சா நல்லா இருக்காது. பின்னாடி பகுதியில் இருக்கும்போது இந்த மெட்டல் வெளில தெரிஞ்சாலும் பெருசாக காஸ்மெட்டிக்காக ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அது ஒன்று. ஸோ இதே மாதிரி தான் ஜிர்கோனியா க்ரௌனும் ஃப்ரண்ட் பல்லில் உடஞ்சிருந்தது, சிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம பல்லோட அமைப்பே மாறினா மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக ஃப்ரண்ட் பல்லில் அது மாதிரி சிப்பாகி ஈஸ்தட்டிக் கன்சர்ன், அதாவது நம்ம பார்க்குறதுக்கு க்ரௌன் நல்லா இல்லை, பார்க்குறதுக்கு அந்த பல்லு நல்லா இல்லைன்னா நம்ம மாற்ற தான் வேணும். அதை நம்ம ரிப்பேர் பண்ணலாம். ரிப்பேர் வந்து காம்போசிட்னு ஒரு மெட்டீரியலால் பல்லை ரிப்பேர் பண்ணலாம். இது என்ன வித்தியாசம்னா, நம்ம செராமிக் வந்து காம்போசிட்டோட அந்த பல்லில் இருக்கிற எனாமல் ஸ்ட்ரக்சர், டென்டின் ஸ்ட்ரக்சர் போய் காம்போசிட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கும். க்ரௌனில் இருக்கிற செராமிக்கில் போய் இந்த காம்போசிட் நல்லா பிடிமானம் இருக்காது. ஸோ ரிப்பேர் பண்ணினாலும் ஒரு டெம்பரரி ரிப்பேராக தான் இருக்குமே தவிர அது பெர்மனன்ட் ரிப்பேராக இருக்காது. ஏதோ ஒரு எமர்ஜென்சி நம்ம வெளில போகிறோம், க்ரௌன் புதுசாக பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, தற்சமயத்துக்கு அந்த பல்லை ரிப்பேர் பண்ண முடியுமானா அந்த காம்போசிட் போட்டு ரிப்பேர் பண்ணலாமே தவிர லாங் டேர்ம் சொல்யூஷன் அது கிடையாது. லாங் டேர்ம் சொல்யூஷன்னா அந்த க்ரௌனை மாற்ற வேண்டியதான். இதே பின்னாடி இந்த பல்லு இருக்கிற க்ரௌன் வந்து சிப்பாக இருந்துச்சு, மெட்டல் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மெட்டல் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த பேஷண்ட்னால நல்லா ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. இந்த சிப்பான செராமிக்னால ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவில் இடுக்கில் போய் ஃபுட்டு மாட்டலை, ஷார்ப்பாக எதுவும் சிப்பான பகுதி இல்லை அப்படின்னா அந்த க்ரௌனை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதே க்ரௌனை நார்மலாக ஃபங்க்ஷனிங்க்கு யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை, மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த மெட்டலும் சேர்ந்து உடஞ்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லு வெளில தெரியுது அப்படின்னா க்ரௌனை மாற்ற தான் வேணும். ஏன்னா மாற்றலைன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லு வந்து வீக் ஆகி புதுசாக சொத்தை வந்து ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு க்ரௌன் என்ன பார்த்தோம், மோனோலித்திக் ஜிர்கோனியா இல்லையா, ஒரே சிங்கிள் பீஸ் ஆஃப் ஜிர்கோனியால் ஆனது. அது வந்து ஃப்ராக்சர் ஆகும்போது யூஸ்வலாக அது ரெண்டாக உடஞ்சிரும். அதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ ஃபுல் க்ரௌனை தான் மாற்றுற மாதிரி இருக்கும்.
உடையிற இன்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஸ்ட்ரென்த் நிறையா இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப தின்னாக மெட்டீரியல் இருக்கும்போது உடையறதுக்கு வாய்ப்பு இருந்து, உடஞ்சதுன்னா ஃபுல் க்ரௌனையும் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.